Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பியோட ஒரு முக்கியமான அப்டேட். என்ன அப்டேட்னா 2025க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர், நம்முடைய ஆனுவல் பிளானர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்த இந்த டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் தான் இன்றைக்கி மார்ச் 24 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆனுவல் பிளானர் வந்து நம்ம வந்து டிசம்பர் ஜனவரிலேயே எதிர்பார்த்தோம். பட் டிஆர்பி வந்து லேட்டாக விட்டாலும் கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய அப்டேட்டோடு விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதே மாதிரி செட்டு, இதை பற்றி ஒரு நிறைய அப்டேட் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இயர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான இயராக டிஆர்பியோட ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செட்டு வந்து இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கீ சேலஞ்சிங் அதுக்கான ப்ராசஸ் மட்டும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் போயிட்டுருக்கு. இதுக்கான ரிசல்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் எதிர்பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஏடி, ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் யூனிவர்சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்டு ரீஜனல் கேம்பஸஸ் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் சீரியல் நம்பர் 2. இது ஆல்ரெடி போன இயர்லேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுக்கான போஸ்ட் வந்து 232. இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஏப்ரலில், இது ஆல்ரெடி டிஆர்பி வந்து பிளான்டு. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா அண்ட் ப்ரீ லா, இது வந்து ஜனவரியில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இதுக்கான வேக்கன்சி வந்து 132, 132. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து மே. ஸோ 4th ஒன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தோஸ் ஆர் குவாலிஃபைட், இப்போ ஆல்ரெடி ரிசல்ட்டுக்காக டிஎன்செட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சீரியல் நம்பர் 4, த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், காலேஜ் எஜுகேஷனில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. த வேக்கன்சி ரிமைன்ஸ் சேம் 4000. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூலை. இது ரொம்ப 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 நம்ம நோட் பண்ணி வேண்டிய விஷயம். யாருன்னா பிஜி வித் நெட் ஆர் செட் ஆர் பிஹெச்டி கேண்டிடேட், ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு நீங்கள் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த இயர் வந்து டிஆர்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி செட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி நடத்த போகிறாங்க. அடுத்து லா காலேஜ் நடத்தி முடிச்சிட்டா டைரெக்டாக அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தான். ஸோ ஜூலையில் இதுக்கான எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ வந்து படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த நீங்களும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ஒரு வாய்ப்பு, ஏபி ஆகிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில். இதுக்கு மொத்தம் 180 கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர். ஸோ அடுத்தது கடந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் பேட்ச் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம். பட் இது ஆல்ரெடி எதிர்பார்த்தது நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக. ஏன்னா பிஜிடிஆர்பின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2021 நடந்தது. 2021 கால்ஃபர் 2022 எக்ஸாம் நடந்து 2022 டிசம்பரில் இதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து முடிஞ்சிருந்தது. இன்னும் 4 வருஷமாக இதுக்கான எக்ஸாம் வரலையான்னு கண்டிப்பாக அந்த எம்எஸ்சி தோஸ் ஒரு பிஜி வித் பிஎட் எம்ஏஆர்பி முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக இந்த பிஜி அசிஸ்டன்ட் வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட இந்த பிஜி வந்து கிளியர் பண்ணுவோம். இதுக்கு 1915 வேக்கன்ட் ஆல்ரெடி சட்டசபையில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர் அறிவித்த வேக்கண்ட்டை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. இது இனிமேல் 2000+ வேக்கன்சி வந்து வரலாம். ஏன்னா இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் இருக்குது. இதுக்கான எக்ஸாமினேஷன் நவம்பர் தான். இப்போ வந்து மார்ச் மந்த், நவம்பர் 11 மந்த், இன்னும் 8 மாதம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து படித்தா கூட கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஜி ஆகலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த எக்ஸாம் எல்லாம் நம்ம டிஆர்பிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக யூஜி டிஆர்பி, பிடிஎஸ்டன் அண்ட் பிஆர்டி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தோஸ் ஆர் குவாலிஃபைடு யூஜி பிஎட் வித் டெட் பேப்பர் 2.
இதுக்கான வேகன்சி 1205. இதுக்கான எக்ஸாமினேஷன் டிசம்பர். இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். கண்டிப்பாக இந்த எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎட் வித் டெட்டு முடிச்சுக்க இந்த வாய்ப்பு வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. திரும்பவும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி 4-5 வருஷங்களாக இருக்குது. யூஜிடிஆர்பி 10 வருஷம் இருக்குது. இப்போ அதுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் மேபி இன்னும் 1 or 2 monthஸில் அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டிஎன் செட்டு குவாலிஃபைட் ஆகிற கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். இது வந்து நவம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன், 51 வேகன்சி. இது வந்து மார்ச் 2026 வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன். அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது தனியாக ஆஸ் பர் ரிக்வெஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆன் நீட் பேசிஸ். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் வந்து நம்ம டிஆர்பிட்டு எதிர்பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர். இதுக்கான யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இது ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்ஸ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இன்பிட்வீனில் டிஆர்பி வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கும் வந்து எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமும் வந்து டிஆர்பி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் 7535 வேகன்சி. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம், இது வைக்கிற விட்டான பிளானர் இது எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தாலும், பட் இந்த டைம் வந்து டிஆர்பி வந்து அது வெல் பிளான்டு அண்ட் வெல் பிளானர். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ லேட்டஸ்ட்டாக அதாவது லேட்டாக டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக எல்லா வேகன்சியும் அப்டேட் பண்ணி ஒரு கிளியர் ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சின்றது கொடுக்கலாம், என்ன போஸ்ட்டுன்றது சொல்லலை. பட் டிஆர்பி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் என்ன மந்த் நோட்டிஃபிகேஷன் விட போகிறேன், எவ்வளோ வேகன்சி விட போகிறோம், எந்த மந்த் வந்து எக்ஸாம், அது வந்து தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஸோ இப்போ என்னென்னா நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்றது ஸோ ஆசிலேஷனை தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள் வந்து குவாலிஃபைடு எந்த எக்ஸாமுக்கோ அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வாய்ப்புகள்ன்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ரேர். அந்த வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம திரும்பவும் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மிஸ் பண்ணிட்டா அந்த வாய்ப்பு வந்து திரும்ப வரத்துக்கு பல வருடங்கள் ஆகலாம். இந்த 7035 வேகன்சியில் மேக்ஸிமம் வேகன்சி வந்து கண்டிப்பாக, ஏன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வந்து நமக்கு சட்டசபை தேர்தல் 2026 இருக்குது. இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ டிஆர்பி வந்து எல்லாமே ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஜியும் சரி, இல்லை யூஜிடிஆர்பி சரி, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சரி, ஸோ என்ன படித்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக, ஒரு ஃபோக்கஸிவாக, ஒரு கன்சிஸ்டன்சியாக படித்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு ஆசிரியர், ஒரு அரசு முதுகலை ஆசிரியர், ஒரு அரசு உதவி பேராசிரியர், இது மாதிரி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி இப்போ நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். யூஜிடிஆர்பிக்கும் கூடிய விரைவில் அதுக்கான நியூ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம 14 கேண்டிடேட் செலக்டாக இருக்காங்க. இப்பயும் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ப்ராசஸும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பேட்சும் கூடிய விரைவில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஆர்பி ரிலேட்டடாக உங்களுக்கு எனி டவுட்ஸ், ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.